ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை, அத்தியாயம் 43. யவனா வீடு சென்ற பின் தான் ஒரு வழியாக பரி ஆதவனை தொடர்பு கொண்டு யவனா பற்றி சொன்னான். அதை கேட்ட ஆதவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. இந்த மாதவன் ஏன் புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான்? யவனாவை அவன் சாதாரணமாக நினைக்கிறான். தோகினியின் பின்னே அவள் கணவர் இருப்பது அவனுக்கு தெரியலை. சாரிடா, மாதவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலை என்றான். எல்லாம் உன்னால தான்டா. நான் என்னடா பண்ணினேன் என்று அவன் சொல்ல, நீ யவனாவை காதலிக்கிறது உன் அண்ணனுக்கு எப்படி தெரியும் என்றான். தெரியலடா. சும்மா சொல்லாதடா என்று பரி உரும, அது ஒரு முறை பீர் குடித்த போது ஏதோ உளறி இருப்பேன் போல, அதை இப்போ வரை அவர் ஞாபகத்தில் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கலடா என்றான். பரிபாலன் மாதவன் குடிபோதையில் உளறிய ஆடியோவை போட்டு காட்ட கேட்டவன், சாரி ப்ரோ, என்னால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ப முடியலை என்றான். சரி போகுது, உடனே நீ வா, 1 மாதத்தில் நீ யவனாவை திருமணம் பண்ணிக்க என்றான். என்னது திருமணமா என அவன் கேட்ட விதமே அவன் பதில் என்ன என்று இவனுக்கு தெரிந்து விட்டது. என்னடா சொல்கிற என பரிபாலன் உரிமை, முன்பே சொல்லியிருந்தா கூட என் வீட்டில் ஒத்துக்கிறது கஷ்டம். இப்போ அவள் உடல் இருக்கும் நிலையில் நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்கடா. எனக்கும் அவளை அப்படி கல்யாணம் பண்ணணும் என்று தோணலை. நான் அவகிட்ட என் காதலை சொன்னது கூட இல்லையேடா. வாய் விட்டு சொன்னாதான் காதலாடா? உன் கண்ணில் அவள் கண்ணில் இருந்த காதல் எங்கேடா போச்சு? ப்ளீஸ்டா, இனிமேல் இதை பற்றி பேசுறதுனா என்கிட்ட பேசாதே என்றான் ஆதவன். பரி இன்னும் இதை வளரவிடக்கூடாது என்று அந்த ரெக்கார்டரை வாட்ஸ்அப்பில் யவனாவிற்கு அனுப்பிவிட்டான். பாவம், அழுவாள், கத்துவாள், கதறுவாள், துடிப்பாள் என்ற நினைக்கும் போதே மனம் பிசைந்தது. இங்கே யவனா தன் கட்டிலில் படுத்து இருந்தவள் கண்ணீர் கலங்கி ஊற்றியது. எதுக்குடி இந்த அழுகை என அவள் மனசாட்சி கேட்க, அமைதியாக இவள் கண்ணீர் வடிக்க, ஓஹோ, ஆதவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சியோ? ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் முன்னால் இப்படி கற்பனை பண்ணினா என்றால் பண்ணினது சரி. அதற்கு பிறகுமா, உன் காலை பார்த்த பிறகுமா அவன் உன்னை காதலிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்குவான்னும் நம்புனியா என்று மனசாட்சி குத்த, ஆமாம், லேசா ஏதோ ஒரு மூலையில் சின்ன வயதில் இருந்து பழகிய நட்பு அவளை நம்பச் சொன்னது. சரி, இப்போ அவன் உள்ள நிலைமையை உடைச்சு சொல்லிட்டான். அடுத்து என்ன வேலை என்று பார் என மனசாட்சி அதட்ட, போகுது போ என்று ஃபோனை எடுத்து பரிபாலனை கூப்பிட்டு, நீ ஏண்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்கிட்ட கேட்டாய் என அவள் எகிற, ஏய், அப்புறம் அவங்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? நல்லா இருக்கிறப்ப சைட் அடிக்கிறது, கண்ணோட கண்ணு பார்க்குறது, ஜாடை காட்டுறது, இதெல்லாம் என்ன காதல்? இதெல்லாம் காதல் இல்லையா என்று அவன் கேட்க, சொல்லாத உணர்வுக்கு பெயர் இல்லை பரி, விடு. நாம் மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். தெய்வம் நமக்கு என்ன வச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். எனக்கு நான் அழகாக இருக்கேன் என்ற திமிரு கொஞ்சம் இருந்தது. ஆண்டவன் அதை இப்போ இல்லாமல் பண்ணிட்டான். விடு. அவன் நொண்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என்ன தலைவிதி அவனுக்கு? உன் அம்மா என்னை மாதிரி ஒரு நொண்டியை உனக்கு கட்டி வைப்பாங்களா? நம்மளை மாதிரி குடும்பத்து அம்மாக்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆதவன் அம்மா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் ஆதவனின் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த போதே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஆதவன்கிட்டையும் அது இருக்கும். ஆனால் எங்ககிட்ட அதை காட்ட மாட்டான். ஏன், நான் உன்னை ஆரம்பத்தில் ஒதுக்கி வைக்கலையா? தோகினிக்காகத்தானே உன் கூட நாங்கள் பேசி பழக ஆரம்பித்தோம். அதன் பிறகு உன் குணம், பழக்க வழக்கம் பிடித்ததால் நட்பானோம். அதுவும் தோகினி அளவு உன் கூட பழகினது இல்லை. ஆனால் நீ இன்று எனக்காக அவங்கிட்ட என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சி இருக்காய். வேண்டாம்டா. அடிச்சிட்டு அணைக்கிறதெல்லாம் தப்பில்லை. அடிச்சிட்டு அணைத்தாலும் தப்பில்லை. கெஞ்சி அணைக்கக்கூடாதுடா, அது அசிங்கம். போனா போகட்டும், விடு என்றாள். பரிதான் மனமே கேட்கலை. அன்றே தெய்வாவை பார்த்து ஆதவன் பேசியதை சொல்ல,
இதை நான் எதிர்பார்த்தேன் என்பது போல் அமைதியாக தாடையை வருடி கொண்டு இருந்தான். சொல்லாத காதல் சொல்லப்படாமலே போயிடுச்சு. விடுடா, இதுதான் அந்த பணக்காரன் காதல். விடு, என் இஷ்டப்படி அந்த மாதவனுக்கு என்ன மண்டக்கப்படியோ அதை செய்து விடுகிறேன் என்றான். அடுத்த 15 நாளில் மாதவன் காரில் லாரி மோதி விபத்து, பலத்த காயம். ஆனால் நல்ல குடிபோதை. மேலும் இரவு நேரம். உடம்பில் பெரிதாக எந்த அடியும் இல்லை. சரியாக கால்கள் 2 மட்டும் துண்டிக்கப்பட்டது. பல மணி நேரங்கள் கழித்துத்தான் மருத்துவமனைக்கு சென்றதால் கால்களை இணைக்க முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட ஆதவனுக்கு இது தெய்வாவின் வேலை என்று தெரிந்தது. தான் வேறு அவளை திருமணம் செய்ய மறுத்திருக்கிறோம் என்று உள்ளூர பயந்தாலும் வேறு வழி இல்லை. அவன் இந்தியா திரும்ப வேண்டிய நிலை. திரும்பினான். மாதவனின் கால் 2ம் துண்டிக்கப்பட்டது. மற்றபடி பிழைத்து வீடு வந்து விட்டான். ஆதவன் அவனை திட்டி தீர்த்தான். உனக்கு அறிவில்லை, ஒரு முறை தப்பு பண்ணினாய், மறைச்சேன், திரும்பவும் பண்ணலாமா? இப்ப நீ அவ ஒத்த காலை எடுத்தாய், அவ உன் 2 காலையும் எடுத்துட்டா. அவளுக்கு சப்போர்ட் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விடமாட்டாங்க. இனிமேலும் அவளை நீ சீண்ட நினைத்தால் உன் குடும்பத்தார் தான் அடுத்த பலி. பேசாம இரு என்று சொல்லிவிட்டான். அவனாலும் ஒன்றும் பண்ண முடியலை. படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு என்ன செய்வது? அவன் தொழில், குடும்ப பிரச்சனைகள் அவனை துரத்த அவன் இயலாமையில் யவனாவை மறந்தே போனான். அன்று ஒரு ஹோட்டலில் ஒருத்தரை பார்த்து பேசிவிட்டு தெய்வா கிளம்பும்போது எதிர்பாராமல் ஆதவனை நேருக்கு நேர் சந்தித்து விட்டான். ஆதவனுக்கு ஒரு நொடி உடல் தூக்கி போட்டது. சமாளித்து கொண்டு அவன் ஹலோ சார் என்றான். என்னப்பா, நீயும் உன் அண்ணனும் சௌக்கியமா என்று கேட்க அவனுடைய நக்கல் குரலில் ஆதவனுக்கும் கோபம் வந்தது. தப்புதான் சார், அவன் பண்ணினது மிக மோசமான தப்பு. ஆனால் அதுக்காக அவனை மாதிரியே நீங்களும் பண்ணியிருக்க வேண்டாம் என்றான். ஓ, எனக்கு உன்னை மாதிரி காதலித்தவளை மறந்துட்டு ஏமாத்திட்டு போறவனை கூட மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப உன் அண்ணன் சின்ன பொண்ணு மேலே அத்துமீறி அவளை தொட நினைத்திருக்கிறான். அதற்கு இதுதான் தண்டனை. தப்பே செய்யாதவ ஒத்த காலை இழந்துட்டு அவள் வாழ்க்கையையும் இழந்துட்டு நிற்கிறா. இனி இவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா என்று கேட்க, என்ன ஏன் சார் கேட்குறீங்க? நான் என்ன அவகிட்ட காதலை சொன்னேனா? விரட்டி ஐ லவ் யூ சொல்லிட்டு ஏமாத்தினேனா? எனக்கு அவளை பிடிக்கும். என் குடும்பத்தார்கிட்ட சம்மதம் வாங்க நினைத்தேன். இப்போ எனக்கே அது சரியாக வராதுன்னு தோணிருச்சு, விலகிட்டேன். தோகினி மாதிரி காதலிக்கவே இல்லாமல் ப்ராஜெக்டிற்காக அவள் ஒன்றை செய்ய போக நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை மனைவியாக நினைத்து ஏதேதோ செய்ய பயந்து போன தோகினியை பிறகுதான் உங்களுக்கு தெரியாமல் அவள் அம்மா கிட்ட டெல்லிக்கு அனுப்பத்தான் ஏர்போர்ட்டே போனோம். அப்போ இப்படி போய்த்தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் என்று அவன் உளறிக்கொட்ட, என்னது ப்ராஜெக்டா என அவன் சட்டையை பிடித்து தூக்க, நல்ல வேளை அது கார் பார்க்கிங் ஏரியா, யாரும் பார்க்கலை. பயந்து போனான் ஆதவன். சார் விடுங்க என்று பதற, உண்மையை சொல்லு, என்ன ப்ராஜெக்ட் என்றான். என்ன சார், தோகினி உங்ககிட்ட சொல்லி இருப்பாளே என்று ஆதவன் சொல்ல, தெரியும், நீ இப்போ ஒன்று விடாமல் சொல்லு என்று ஒரு காரின் மேல் அவனை சாத்தி ஒற்றை கையால் அவனை கழுத்தை பிடித்து தூக்க கண்ணு மொழி பிதுங்கியது. சொல்றேன் என்றான். பிறகு தோகினி ப்ராஜெக்ட் பண்ண இவனை தேர்ந்தெடுத்தது. பிறகு இவன் காதலை கண்டு பயந்து டெல்லிக்கு போக நினைத்ததை பற்றி சொல்லவும், ஓ இதுதானே, நீ வேற எதையோ சொல்ல போறாய்னு நினைச்சேன் என்றபடி போ என்று விலகி நடந்தான். அறைக்குள் அவன் நுழைய மணியும் 10. அதுவரை தன் லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டு இருந்த தோகினி, மாமா சாப்பிட்டாச்சா என்று கேட்ட நிமிடம் அவளை தூக்கி சுவற்றில் சாத்தி, சொல்லுடி என்றான். என்ன சொல்ல என அவள் திக்கி திணற, ஏன் அந்த அளவு என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கியோ, ஞாபகமே வராத அளவு என்று சொல்ல சற்றென்று தோகினிக்கு பொறி தட்டியது. இப்போது சற்று தைரியமாகவே, ஒரே ஒரு விஷயந்தான் நான் உங்ககிட்ட சொல்லாதது, அதையும் கூட மறைக்கணும் என்று நினைக்கலை. திருமணம் என்று சொன்னவுடன் நான் பயந்து போயிட்டேன். ஏன்னா காதல் என்பது என் வாழ்க்கையிலேயே இல்லை என்று முடிவு செய்தவள்.
ஏன்னா என் அம்மாவின் காதலால் தான் நான் சிறு வயதிலிருந்தே அனாதையாக வளர்ந்தேன். திருமணம் அந்த நினைவே என்னிடம் இருந்தது இல்லை. என் அம்மா எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்று சொன்னபோது கூட இத்தனை வருட இரவு தனிமை கிடையாது என்று தான் நினைத்தேன். பள்ளி கல்லூரியில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் இரவில் நான் மட்டும்தான். அந்த திருமணத்தை கூட என் அம்மா என்னை பெற்ற தாயாக நின்று செய்ய முடியாது, தூரத்து உறவு பெண் என்று சொல்லித்தான் செய்யணும் என்றபோது அப்படி உண்மையை மறைத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் நினைத்தேன். முதலில் நான் உங்களை பார்த்தது அந்த இரவு நேரம் சண்டை நடந்த இடத்தில்தான். உங்களை பார்த்த அந்த நொடி உங்கள் உடல்வாகு, உயரம், கம்பீரம், ஆளுமை அனைத்தும் என் மனதில் பதிந்து போக அந்த நிமிடம் அந்த நொடி நீங்க தான் எத்தனை நாள் நான் தேடிய கேரக்டர் என்றுதான் தோன்றியது. ஒரு முரட்டுத்தனமான வலிமையான ஆண் காதலிக்கப்படும் போது என்ன மாதிரி உணர்வான், எப்படி ரியாக்ஷன் இருக்கும், அப்படி அணுவாய் ஆராய்ந்து எழுதினேன். நான் எதிர்பார்த்தபடி நீங்க பெண்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். உங்களுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனையும் பார்க்க நினைத்தேன். ஆனால் 50% தான் அது முடிந்தது. ஏன்னா நீங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் ஆளே இல்லை என்று புரிந்து கொண்டேன். நீங்க காதலிக்கிறேன் என்று என்கிட்ட வாயால சொல்லலை, ஆனால் செய்கையால உணர்த்தி நீங்க. அப்பத்தான் நான் பயந்து போனேன். எனக்கு அது ப்ராஜெக்ட், ஆனால் நீங்க உண்மை என்று நம்பி காதலித்ததும் பயந்துட்டேன். அப்பத்தான் ஹோட்டல் வாசலில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட வருங்கால கணவர் என்று அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. அப்புறம் அவங்க விடுவாங்களா? நான் எல்லாத்தையும் சொன்ன பிறகு திட்டினாங்க. எல்லாரையும் விட பயந்தான், ரொம்ப திட்டினான். அண்ணாத்தே ஊர் பொண்ணுங்க பையனுங்க காதல் அது இதுன்னு ஏமாறக்கூடாது என்று கவனமாக இருப்பார். நீ அவர்கிட்டயே இப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லி இருக்காய். என்னைக்கு எங்ககிட்ட உன்னை அவரோட மனைவி என்று சொன்னாரோ இனி உன்னை விடமாட்டார் என்றான். எனக்கு அப்போ உங்கள் மேல் காதல் எல்லாம் இல்லை, பயம்தான் இருந்தது. பிறகுதான் என்னை டெல்லிக்கு அனுப்ப திட்டமிட்டு ஏர்போர்ட் போய்தான் உங்ககிட்ட பிடிபட்டோம். நான் செய்தது தப்புத்தான்.